السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த 3 திக்ரையும் ஓதிவிட்டு நாம் தூங்கினால் நம்முடைய எல்லா காரியங்களும் மிக இலகுவாக நிறைவேறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் சிறந்த 3 திக்ருகளைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான திக்ருகளையும் துஆக்களையும் கற்று தந்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான திக்ர் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாவது சுகையினம் உற்றிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வீட்டினுடைய வேலையை செய்வதற்கு அவர்களால் முடியாமல் இருக்கின்றது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உதவியாட்கள் தேவை என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை கற்றுக் கொடுத்தார்கள். இதனை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வேலைகளை இலகுபடுத்தி தருகின்றான் என்று கூறி இந்த 3 திக்ருகளையும் கற்றுக் கொடுத்தார்கள். தூங்குவதற்கு முன் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த திக்ரை 33 தடவை, அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த திக்ரை 33 தடவை, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ரை 34 தடவை, இவ்வாறு இந்த திக்ருகளை ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் ஓதினால் நம்முடைய காரியங்களை அல்லாஹ் மிகவும் இலகுபடுத்தி தருகின்றான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன்னுடைய அருமை மகளார் இந்த தனக்கு, அதாவது வேலைக்கு ஆட்கள் தேவை என்று கேட்டதற்கு இந்த திக்ரை கற்றுக் கொடுத்தார்கள். நாமும் இந்த திக்ரை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.